சாத்து விட்டு என்னடா இவ்வளோ நகையாக கலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி அதையும் பிடிங்க அந்த மக்களுக்கு வேளாண் வகைனாலும் இனிமேல் நீங்கள் நேராக கவர்மெண்ட்டுக்கு கேட்டுங்க போதும் அப்படின்னு மாற்றி விட்டு போயிருக்கார். இந்த 2 சம்பவம் நடந்து 3வதாக என்ன நடந்திருக்கு, ஒரு ஆளை வந்து தேர்ட் பார்ட்டி விட்னஸாக கூப்பிட்ருக்காங்க. ஏன்னா அந்த சதுர்வேதி மங்களை தான் அவங்க ஏதோ அவங்கள்ட்ட தான் பிடிங்கிருக்கு. அப்போ கையெழுத்து போட்டு தேர்ட் பார்ட்டி விட்னஸ் வந்திருக்கு. இந்த தேர்ட் பார்ட்டி விட்னஸ் என்ன பண்ணிட்டாங்க, சமஸ்கிருதத்துக்கு கொண்டு போகும்போது அவர் தான் ஹீரோ, அந்த ஈவெண்ட்டுக்கே அவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி போட்டு ஏதோ ராஜா வந்து அவர் காலில் விழுந்து கும்பிட்டு வாங்க நீங்கள் தீபாரத்தனை காட்டுங்கோ அப்படின்லாம் சொல்லி அப்புறமா யானை மேலே ஏறி சாங்கியம் பண்ணி ஊரை சுற்றி வந்தாருன்ற மாதிரி எழுதி வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ பொய் கதையும் பேய் கதையும் இருக்கிற இந்த சமஸ்கிருத பகுதியை தான் நமக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, சான்றுன்னு சொல்கிறாங்க. அவன் கங்கையை ஜெயித்தது வந்து நமக்கு பெருமை தாங்க. ராஜேந்திர சோழன் கங்கையை வர ஜெயிச்சான்றது நமக்கு பெருமை தான், அது வரலாறு. ஆனால் அந்த வரலாறை இவங்க எப்படி திரிக்கிறாங்க பாருங்கள். அவன் போனதே எதுக்காகனா புனிதமான கங்கை நீரை இங்கே கொண்டு வரணும்னு போனான் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதுவும் அந்த காலத்திலே எழுதுனா கூட்டு உதைப்பாருன்னு தெரியும். அதனால தான் 150 வருஷம் கழித்து எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா வேறு எங்கேயும் போனால் சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 3 இருக்குது. இது பூரா இப்போ நான் சொன்ன